அவன் கேட்ட கேள்விக்கு நான் அப்பவே ஆன்சர் பண்ணியிருந்தா இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கவே செய்யாது. இந்த ஐஷு ஏன் கூட இருந்துட்டு எப்ப போய் அப்பா கிட்ட சொன்னானே தெரியல. எல்லாம் என்னாலதான். பாவ வெற்றி அவனுக்கு எவ்வளவு அடிபட்டிருக்கோ தெரியல. மகி, ஏ என்னடி இப்படி பண்ற? நான் பார்த்த உடனே முகத்தை திருப்புற. நான் அவ்வளவு பெரிய தப்பா பண்ணிட்டேன். தப்புதான் நீ பண்ணது, பெரிய தப்புதான். ஏன்டி இப்பெல்லாம் பேசுற? நான் உன்னோட நல்லதுக்காகத்தானே. எது நல்லது? இப்படி ஒருத்தனை அடிச்சு ஆஸ்பத்திரியில படுக்கப்பட்டிருக்காங்களே, அதுவா நல்லது? தயவு செஞ்சு என் முன்னாடி நிக்காத, போயிரு. சரிடி, நீ சொன்ன மாதிரி நான் பண்ணது தப்புதான். அதுக்காக ஏன்டி என் கூட பேசாம இருக்க? இப்படி அடிக்கடி தனியாவே வந்து உட்காந்துக்கிற. நான் வந்து பேசினா கூட நீ முகத்தை திருப்பிக்கிற. நான் என்ன நினைச்சாடி பார்த்தேன் இப்படி எல்லாம் நடக்கும்னு? ஏன் நல்லதை பத்தி யோசிச்சுட்டு இருந்தா என்கிட்ட கேட்டு இருந்திருக்கணும். ஏன் உனக்கு சொல்ல தெரிஞ்சத எனக்கு சொல்ல தெரியாது? இது காலேஜ். இத்தனைக்கும் அவன் என்ன கிண்டல் கூட பண்ணல. உனக்கே நல்லா தெரியும். ஆனாலும் அவன் கேட்டது தப்பு தானே? தப்பு தாண்டி, நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக அவனை அடிக்கணுமா என்ன? இப்படி எல்லாம் நினைச்சா என்கிட்ட பேசுறவங்க எல்லாரையும் அடிக்க தாண்டி செய்யணும். காலேஜ்னா அப்படித்தான் இருக்கும். இப்படி எல்லாம் நினைச்சா யாரும் காலேஜுக்கு வரவே முடியாது. அவன் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான்? கமிட்டடா சிங்கிளான்னு தானே கேட்டான். நான் அப்பயே ஆன்சர் பண்ணிருந்தா இந்த பிரச்சனையில வந்திருக்காது. நீ அவன் கிட்ட கமிட்டட்னு சொன்னதுக்கு அப்புறம் என் பக்கம் எட்டி கூட பார்க்கல. ஏன்னா அவன் ரொம்ப நல்லவன். அதனாலதான் நீ கமிட்டட்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு பொண்ணை நம்ம டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு நினைச்சிருக்கான். அவனை போய் அப்பா கிட்ட சொல்லி, சாரிடி, நான் பண்ணது தப்புதான். அதுக்காக என்கிட்ட பேசாமலாம் இருக்காத மகி. போ ஐஷு, நீ வேற ஏதாவது சொல்லிட போறேன். தயவு செஞ்சு இப்படி என்கிட்ட பேசுன்னா என்னை தொந்தரவு பண்ணாத. எனக்கு யாரு வேணாம், எதுவும் வேணாம். நான் இப்படி இருக்கணும் தானே நீ ஆசைப்பட்ட. நான் இப்படியே இருந்துக்கிறேன். ஏன் மகி, ஏன்டி இப்படிலாம் பேசிட்டு இருக்க? ஆமா, நீ அப்படித்தானே நினைக்கிற. யாரும் என்கிட்ட பேசக்கூடாது. யாராவது வந்து பேசினா உடனே அப்பாட்ட போய் சொல்லிடணும். நான் அந்த அர்த்தத்துல போய் சொல்லல. பின்ன இதுக்கு என்ன அர்த்தம்? இப்ப நடந்த மாதிரி இதுக்கப்புறம் இன்னொரு தடவை நடக்காதுன்னு என்ன நிச்சயம் இருக்கு? நான் நிஜமா இனிமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன் மகி. பேசாம போ ஐஷு. சரி, நீ சொல்லு, நான் என்ன பண்ணா நீ என் கூட பேசுவேன்? யாரு கூடயும் பேசல, எதுக்காகவும் பேசல. நான் இப்படியே இருந்துக்கிறேன். இப்படி இருந்தா தான் எனக்கும் நல்லது, மத்தவங்களுக்கும் நல்லது. யாரும் என் அப்பா கிட்ட போய் எதுவும் சொல்ல அவசியமும் இருக்காது. மகி, இப்படிலாம் பேசாதடி, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் அப்பா கிட்ட அவனை சும்மா மிரட்டிட்டு விடுங்கன்னு தான் சொன்னேன். ஆனா அவர் இப்படி பண்ணுவார்னு நான் கனவுல கூட நினைக்கல மகி. சாரிடி, இப்ப நான் என்ன பண்ண என் கூட நீ பேசுவ? எனக்காக எதுவும் பண்ண வேணாம் ஐஷு. பாவம் அந்த வெற்றி அடிபட்டு ஆஸ்பத்திரியில கிடக்கும். அவன் என்ன பண்றானோ ஏது பண்றானோ, எங்கெல்லாம் அடிபட்டுச்சோ எதுவுமே எனக்கு தெரியல. மகி, இப்ப என்ன உனக்கு அவனை பாக்கணுமா? வேணாம்ப்பா, வேணவே வேணாம். அப்புறம் இதுக்கு ஒரு பிரச்சனை வரும். அவனுக்கு என்னதான் என்னால அடிபட்டு இருந்தாலும் அவன் நல்லா இருக்கணும், அதுவே எனக்கு போதும். இப்ப நான் போய் அவனை பார்த்து யாராவது அப்பாட்ட போய் சொல்லி, நான் சொல்ல மாட்டேன்டி. நீ சொல்ல மாட்ட, வேற யாராவது. நம்ம யாருக்கும் தெரியாம போய் பார்த்துட்டு வரலாம். நிஜமாவா சொல்றேன்? யாருக்கும் தெரியாம போய் பார்த்துட்டு வரலாமா? பார்த்துட்டு வரலாம். ஆனா எப்படி? அவனை அட்மிட் பண்ணிருக்கா ஹாஸ்பிட்டல் கூட நமக்கு தெரியாது. அவன் ஃப்ரெண்டு கிஷோருக்கு தெரியும்ல, அவன்கிட்ட கேட்டு போலாண்டி. அவன் சொல்லுவானா நினைக்கிறேன்? அவன் நம்ம மேல சரியான கோவத்துல இருக்கான். நம்மளே அடிச்சு போட்டுட்டு நம்மளே போய் பார்க்கணும்னு சொன்னா சிரிச்சிருவான். அதெல்லாம் பண்ண மாட்டான். உனக்கு என்ன, இப்ப அவனை போய் பார்க்கணும் அவ்வளவுதானே? நான் கூட்டு போறேன். அவன் கையில கால்ல விழுந்தாவது உனக்கு அந்த ஹாஸ்பிட்டலோட அட்ரஸ நான் வாங்கிட்டு வரேன். நிஜமாவா சொல்ற? தருவானா? நீ என் கூட பேசுறேன்னு சொல்லு, நான் என்ன வேணா பண்றேன். ஏச்சி வாய முடு. ஆவணும், அதுக்காகலாம் சொல்லல. அவனுக்கு என்னாலதானே அடிபடுச்சு. என் அப்பா தானே அடிச்சு போட்டாரு. அவனை நான் போய் கண்டிப்பா பார்த்து தானே ஆகணும். அவங்கிட்ட நான் ஒரே ஒரு சாரி கேட்டா தாண்டி என்னோட மனசு ஆறும். சரி விடு, அத நான் பாத்துக்கிறேன். அந்த கிஷோர் கிட்ட போய் அட்ரஸ் கேட்டு வரலாம். இப்பதான் சொன்ன அவன் கையில கால விழுந்தாது, நான் அட்ரஸ் வாங்கிட்டு வரேன்னு. அதுக்கு நான் மட்டும் தனியா போக முடியுமா என்ன? நீயும் துணைக்கு வா. என்ன பண்றது, வா போலாம். என்னடா கிஷோர், வெற்றி இப்போ எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான்ல? நல்லா இருக்கான்டா. நேற்று ஈவினிங் தான் போய் பார்த்துட்டு வந்தேன். பரவாயில்ல, நல்லா தான் இருக்கான். என்ன உடம்பு தான் கொஞ்சம் வலிக்குதுன்னு சொன்னான். பின்ன வலிக்காம எப்படிதான் இருக்கும்? அப்படி போட்டு அடிச்சிருக்கானுங்க. வலிக்கத்தானடா செய்யும். அத்தனை தடிமாட்டு பசங்க தனியா போட்டு அடிச்சிருக்காங்க. அறிவே இல்லை அவனுங்களுக்கு. என்னடா பண்றது? தப்பு நம்ம மேல இருக்கிறதுனால தான் நான் கொஞ்சம் பொறுமையா இருக்கேன். இல்லனா அவனுங்களை பிடிச்சு பகுந்துருவேன். யாரு நீ? சரிதான்ப்பா, சரிதான். என்னை பத்தி என்னடா நினைச்சிட்டு இருக்க? நான் ஒரு பாடி பில்டர், ஜிம்முக்கெல்லாம் போறேன் தெரியுமா? எத்தனை நாளா ராசா? இப்பதான் ஒரு 1 இயரா? இல்லடா
ஒரு வாரம் தான். முழுசா ஒரு மாசம் கூட ஜிம்முக்கு போல. இது பாடி பில்டரான். கேக்குறவன் கேன பையில இருந்தா கேப்பையில நெய் வெடியுதுன்னுவாங்க. அந்த கதை தான் இவன் சொல்றான். மகி நீ கேக்குறியா? அதெல்லாம் முடியாது. நீ தானே நான் கேட்டு சொல்றேன்னு கூட்டிட்டு வந்த. உனக்கு துணைக்கு தானே என்ன கூட்டிட்டு வந்த. நீ தான் கேட்கணும். மகி ப்ளீஸ் மகி, அவனை பார்த்தாலே பயமா இருக்கு. நேத்து திட்டின மாதிரி திட்டி விட்டுருவானோ? திட்டத்தான் செய்வான், பின்ன முத்தம்மா கொஞ்சுவா. மகி இப்ப நீ வாயை மூடிட்டு கேக்குறியா, இல்ல நான் படுக்க பேசாம போகவா? இப்படிலாம் பிளாக்மெயில் பண்ணாத மகி. வாயை மூடிட்டு அவங்கிட்ட ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் என்னன்னு கேளு. கேட்டுத்தான் ஆகணுமா? கேட்டுத்தான் ஆகணும். நீ தானே உசி பேத்தி விட்ட கூட்டிட்டு போய் பார்க்க வைக்கிறேன்னு. அப்ப நீ தான் செய்யணும். மகி நீ இப்பெல்லாம் பிளாக்மெயில் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடி. என் அப்பா கிட்ட போய் சொல்லும்போது உனக்கு இனிச்சுச்சா? இப்ப இவங்கிட்ட ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் கேட்கும்போது உனக்கு கசக்குது. சரி சரி, சொன்னதே சொல்லாத, நான் கேட்டு தொலைகிறேன். அப்படி வா வலிக்கு கேளு. டேய் நான் சொல்றது உண்மைதான்டா. ஜிம் கோச்சே என்னை பார்த்து ஆச்சரியப்பட்டார் தெரியுமா? ஒரு மாசத்துல செய்ய வேண்டிய எக்ஸசைஸ ஒரு வாரத்திலே செஞ்சேன். நீ செஞ்சு கிழிச்சதெல்லாம் போதும், பின்னாடி பாரு. பின்னாடியா? பின்னாடி யாரு இருக்கா? அத நீயே திரும்பி பாரு, உனக்கு தெரியும். ஐயோ மகி முறைக்கிறாண்டி. அவன் முறைச்சாலும் சரி சிரிச்சாலும் சரி எனக்கு இன்னைக்கு அட்ரஸ் வேணும். என்ன பண்ணி தொலைக்கிறது? நான் பண்ண தப்புக்கு இதெல்லாம் பண்ணி தானே ஆக வேண்டியிருக்கு. இல்லனா இவன் என் கூட பேச மாட்டாளே. தெரிஞ்சா சரிதான். டேய் வாடா கிளாஸ்க்கு போலாம். ஐயோ கிஷோர் ஒரு நிமிஷம். ஏய் உன்னை வாடான்னு சொன்னேன். ஏய் அவங்க ஏதோ பேசணும்னு வந்திருக்காங்க, பேசிட்டு வாடா. அவங்க கிட்ட பேசுறதுக்குலாம் எதுவுமே இல்ல. அப்படியே நம்ம மீறி பேசணும்னு வச்சுக்க நமக்கும் அடிதான் விழுகும். தயவு செஞ்சு கிளாஸ்க்கு வந்துரு, இல்லன்னு வச்சுக்க அவ்வளவுதான், நீயும் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி கிடப்ப. பாத்தியா எப்படி பேசுறான்னு பாரு. நம்மள குத்தி காட்டி பேசுறானா? பேசதான் செய்வான். நீ அத்தான செஞ்ச. ஆளாளுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு நான் தான் முழிக்கிறேன். நீ அந்த தப்பா பண்ணாம இருந்தா இதெல்லாம் இப்ப நடக்குமா? கிஷோர் என்ன என்ன வேணும் உனக்கு? கிஷோர் அது வந்து பாருங்கம்மா தாய்ங்களே, உங்களுக்கு கோடான கோடி கும்பிடு. ஏன்னா ஆளை விட்டுருங்க. என் உடம்புல அடிவாங்கல தெம்புல. ஏய் இப்பதான் என்கிட்ட பாடி பில்டர்னு சொன்ன, நேரம் பார்த்து கால வரானே. டேய் நீ கொஞ்சம் சும்மா இருடா. இப்ப தன்னடா சொன்ன நீ ஒரு பாடி பில்டரு, ஒரு மாசம் செய்ய வேண்டிய எக்ஸசைஸ ஒரு வாரத்துல செஞ்சேன். சிம் கோச்சே என்னை பத்தி ஆச்சரியப்பட்டாருன்னு சொன்னியடா. ஏய் பேசாம இருடா. கிஷோர் நாங்க அதுக்கு வரல. பின்ன எதுக்கு வந்தீங்க? பேசாம போங்க. நீங்க பேசினாலும் நான் தான் அடி வாங்கணும், நான் பேசினாலும் நான் தான் அடி வாங்கணும். ஏய் வாய மூடுடா. என்னது? சாரி சாரி சாரி. என்னதான் உனக்கு பிரச்சனை? கிஷோர் ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் வேணும். இந்த மதுரையில இல்லாத ஹாஸ்பிட்டலா? உனக்கு எந்த ஹாஸ்பிட்டல் வேணுமோ அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக வேண்டியதானே. எதுக்காக என்கிட்ட வந்து அட்ரஸ் கேக்குற? டேய் லூசாடா நீ. அட்ரஸ் வேணும்னா வெற்றி அட்மிட் ஆயிருக்க ஹாஸ்பிட்டல் அட்ரஸ். என்னது வெற்றி இருக்க ஹாஸ்பிட்டல் அட்ரஸா? அதெல்லாம் சொல்ல முடியாது. அவன் உயிரோட இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா என்ன? அங்கேயும் போய் அவனை போட்டு தள்ளலான்னு பாக்குறீங்கல்ல? ஐயோ கடவுளே, நாம தான் கிறுக்குன்னு பார்த்தா நம்ம சுத்தி இருக்கிறது எல்லாமே கிறுக்குதான் போல. அண்ணா விட அவன் ஒன்னும் பெரிய கிறுக்கு கிடையாது. உன்கிட்ட போய் சொன்னேன் பாரு கிஷோர், நாங்க அதுக்கெல்லாம் கேட்கல. அவன் நல்லா இருக்கணும் தான் நாங்களும் நினைக்கிறோம். யாரு நீங்க? அவன் நல்லா இருக்கணும்னு நினைச்சவங்க தான் அடியால் வச்சு அடிச்சு போட்டீங்களோ? ஏய் சும்மா சும்மா அதையே சொல்லாத. நாங்க பண்ணது தப்புதான். அவங்க அப்பா இப்பெல்லாம் பண்ணுவாருன்னு நாங்க எதிர்பார்க்கல. அது எப்படி? நீங்க எதுவுமே சொல்லாமையா அவங்க அப்பா வந்து அடிச்சு போட்டிருப்பாரு? இது நல்ல கதையா இருக்கே. அவனோட ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் எல்லாம் சொல்ல முடியாது. உங்களுக்கு வேற வேலை ஏதாவது இருந்தா போய் பாருங்க. கிஷோர் இது வரைக்கும் உங்ககிட்ட நான் எதுவுமே கேட்டதில்ல, ஏன் பேசுனது கூட கிடையாது. ஆனா இப்போ இந்த ஹெல்ப்பை எனக்காக பண்ணுங்களேன். வெற்றி இருக்க ஹாஸ்பிட்டல் அட்ரஸை மட்டும் கொடுங்க. அவங்ககிட்ட நான் ஒரே ஒரு சாரி மட்டும் கேட்கணும். அப்படின்னா தான் என் மனசே ஆறும். இவ என் அப்பா கிட்ட ஏதோ தெரியாம சொல்லிட்டா. அதுக்காக என் அப்பா இப்படிலாம் பண்ணுவாருன்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல கிஷோர். தயவு செஞ்சு எனக்காக வெற்றி இருக்க அட்ரஸை மட்டும் சொல்லுங்க கிஷோர். ப்ளீஸ் ப்ளீஸ் கிஷோர். சரி சரி கெஞ்சாதீங்க, நான் ஹாஸ்பிட்டல் அட்ரஸை சொல்றேன். இங்க பாருங்க, இதுக்கப்புறம் இப்படி ஏதாவது உங்களால நடந்துச்சுன்னா நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஐயோ அப்படிலாம் எதுவுமே நடக்காது கிஷோர். ரொம்ப தேங்க்ஸ் கிஷோர். ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத. உனக்காக ஒண்ணு நான் ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் கொடுக்கல, மகிழினி கேட்டதுனாலதான் கொடுத்தேன். பட்டு தூங்கிட்டாளா சித்தார்த்? தூங்கிட்டாமா. இப்பதான் தூங்க வச்சுட்டு வந்தேன். ஆமா என்ன ஏதோ தனியா பேசணும்னு கூட்டிட்டு வந்தீங்க, ஆனா வேற ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. அது வந்து சித்தார்த். பரவாயில்லம்மா, தைரியமா சொல்லுங்க. நான் உங்க பையன் தான், உங்களை முழுங்கிடலாம் மாட்டேன். அது வந்து சித்தார்த். அதான் தொண்டைக்கு வந்துச்சுலம்மா, தைரியமா சொல்லுங்க. இல்லடா, இத பத்தி நான் உன்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஆனா நீதான்
ஒரு பொடியும் கொடுத்து பேசவே மாட்டேங்கிறியே. என்னம்மா பேசணும், தெளிவா சொல்லுங்க. ஏய், நீயும் எத்தனை நாளைக்கு இப்படி தனியாவே இருக்கணும்னு முடிவு பண்ணிருக்க? அவகிட்ட நானும் 1000 தடவை சொல்லிட்டேன். என்கிட்ட இந்த கல்யாண பேச்சு பத்தியே எடுக்காதீங்கம்மான்னு எத்தனை தடவை சொல்லிட்டேன். இத்தனை நாள் மனசு மாறாதனா இதுக்கப்புறம் மனசு மாறுவேன்னு நினைச்சிட்டாம இருக்கீங்க. ஏய் சித்தார்த், புரிஞ்சுக்கோடா. நீ இதுக்கப்புறம் தனியா வாழ்ந்தா நல்லாவா இருக்கும்? ஏம்மா நல்லா இருக்காதா என்ன? என்ன பொறுத்த வரைக்கும் எப்பயும் எனக்கு கல்யாணமும் முடிஞ்சிருச்சு, குழந்தையும் பிறந்துருச்சு. எனக்கு என் பட்டு போதும்மா. இதுக்கெல்லாம் காரணம் நெட்டவள்ளி அக்கா தானே. வந்து உங்களை மண்டைய குழப்பி விட்டுட்டு போயிட்டாங்க போல. ஏய், அதெல்லாம் இல்லடா. அடுத்த ஆள் பேச்ச கேட்டுதான் நான் உன்கிட்ட பேசணுமா என்ன? எனக்கும் சுய புத்தின்னு இருக்கதாண்டா செய்யுது. அதே மாதிரிதாம்மா எனக்கும் சுய புத்தி இருக்கதான் செய்யுது. எனக்கு இப்போ கல்யாணத்துக்கு எந்த அவசியமும் இல்ல. டேய் சித்தார்த், புரிஞ்சுக்கிட்டு பேசுடா. நாளைக்கே உன் பட்டு இன்னொருத்த வீட்டுக்கு போயிருவா. அதுக்கப்புறம் ஒன்னா பாத்துக்கிறதுக்கு யாரோடா இருக்கா? பாருடா, இப்பயே அவளை பத்தி தப்பா சொல்றேன்னு மட்டும் நினைக்காத. காலம் சூழ்நிலை எப்படி மாறுன்னு நமக்கே தெரியாது. இப்போ நீ செல்லமா வளர்க்குற உன் பட்டுவே ஒரு நாள் உன்னை வெறுத்து ஒதுக்குற மாதிரி ஆனாலும் ஆகும். அதுக்காக தாண்டா சொல்றேன். நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்க, உனக்குன்னு ஒரு குடும்பம், குழந்தை. அப்போ பட்டு அவளை என்னம்மா பண்ண சொல்றீங்க? என்னைக்கோ ஒரு நாள் என்னை வெறுத்து ஒதுக்குற சூழ்நிலை வந்தாலும் அதுக்காக அவளை நான் வெறுத்து ஒதுக்க முடியாதுமா. என்னைக்கு இருந்தாலும் அவ என்னோட பொண்ணு, அத யாராலையும் மாற்ற முடியாது. அப்புறம் நீங்க ஒண்ணு சொன்னீங்களே, என்ன அவ வெறுத்து ஒதுக்குவான்னு. அப்படின்னா நடந்துகிட்டா தானம்மா என்ன அவ வெறுத்து ஒதுக்க போறா? நீங்க சொன்ன மாதிரி அவ வேற ஒரு வீட்டுக்கு போற பொண்ணுதான். அது வரைக்கும் அவளை நான் நல்லா பாத்துக்கிருவேன். அதுக்கப்புறம் அவ என்ன பாத்துக்கணும்னு எந்த அவசியமும் இல்லம்மா. ஏய், ஏன்டா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? உன்னை இப்ப பாத்துக்கிறதுக்கு நான் இருக்கேன். அதனால அந்த கஷ்டம் உனக்கு தெரியல. என்னைக்காவது ஒரு நாள் நானும் இல்லாம போற சூழ்நிலை உருவாகும். அம்மா, நான் நடக்கிறதான் சித்தார்த் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்ன எப்படி தனியா வளர்த்து ஆளாக்குனீங்க, அது மாதிரி நான் என் பொண்ணை வளர்த்து தனியா ஆளாக்க மாட்டேனா என்ன? ஏய், நீ ஆம்பளை பிள்ளைடா. என்னைக்கு இருந்தாலும் என் கூடயே இருப்ப. ஆனா அவ பொம்பளை பிள்ளை. இருந்துட்டு போட்டோம். நான் அவளை வீட்டோட மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு என் கூடயே பாத்துக்கிருவேன். அவளுக்குன்னு ஒரு குழந்தை, அதை பாத்துக்கிட்டு இருந்தா அதுவே எனக்கு போதுமா. என்னடா பேசிட்டு இருக்க நீ? என்ன பார்த்தா ஃபூலிஷா இருக்கலாமா? என்னைக்கும் நடக்கிறத பத்தி இப்ப பேசிட்டு இருக்கேன் பாத்தீங்களா? நான் யதார்த்தத்தை தான் பேசிட்டு இருக்கேன். அப்படிலாம் நடக்கும்னு நீ நினைக்கிறியா என்ன? நீ சொன்ன மாதிரி என்னைக்கோ நடக்க போறதுதான் சித்தார்த். ஆனா நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்காத. நீ சொன்ன மாதிரி அவளை படிச்சு நல்லா ஆளாக்குவ. நீ சொன்னத நீ செஞ்சிருவ. ஏதோ ஒரு சூழ்நிலையில அவளுக்கு ஒரு பையனை பிடிச்சு அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா என்னடா பண்ணுவ? அம்மா, ஏம்மா இப்படிலாம் பேசுறீங்க? எப்பயோ நடக்க போறத இப்ப எதுக்காக பேசிட்டு இருக்கீங்க? நீ தானப்பா சொன்ன எதார்த்தத்தை பேசுறேன்னு. அதே மாதிரிதான் நீ உன் பிள்ளை உனக்கு பெருசுன்னு நினைச்சா எனக்கு என் பிள்ளை பெருசுதான். உன்னோட வாழ்க்கைய நானும் நினைச்சு பார்க்கணும்லப்பா. அதுக்காகத்தான் சொல்றேன். உனக்கு நான் ஒரு பொண்ணு பாத்துட்டேன். என்னது, பொண்ணு பாத்துட்டீங்களா? யார கேட்டு பொண்ணு பாத்தீங்க? இங்க பாருங்கம்மா, இந்த பொண்ணு பாக்குறேன் கிண்ணு பாக்குறேன்ற வேலையெல்லாம் இதோட நிறுத்திக்கோங்க. நீங்க பாக்குற பொண்ணெல்லாம் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. டேய், இப்ப நீ என்னதான்டா சொல்ல வர? எனக்கு என் பட்டு போதும். அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அது நடந்துட்டு போட்டோம். அதுக்காக இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்களையும் பட்டுவையும் கஷ்டப்படுத்தணும்னு நான் என்னைக்குமே நினைச்சது இல்ல. என்னடா பேசிட்டு இருக்க? எத்தனையோ கதையில பார்த்திருக்கேன், எத்தனையோ படத்துல பார்த்திருக்கேன், ஏன் நேர்ல கூட பார்த்திருக்கேன். ஒரு குழந்தை இருக்கும்போதே இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு கூட்டிட்டு வந்து அவ படுத்துற சித்திரவதையெல்லாம் என்னால தாங்க முடியாதுமா. உங்களால தாங்க முடியுமா என்னமோ, ஆனா என்னால சத்தியமா தாங்கவே முடியாது. எனக்கு என் பட்டுவும் நீங்களும் நிம்மதியா சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். நீங்க இருக்க காலம் வரைக்கும் எங்களை பார்த்துப்பீங்க, அதுக்கப்புறம் நான் பட்டுவை பார்த்துக்குவேன். அதுவே எனக்கு போதும். சரிம்மா, பட்டு தனியா தூங்கிட்டு இருக்கா, திடீர்னு எந்த ஆள் எழுந்திருவா. நான் கிளம்புறேன். ஏய், அப்ப நீ என் பேச்ச கேட்க கூடாதுன்னு முடிவே பண்ணிட்ட, அப்படிதானே? இங்க பாருங்கம்மா, இதை தவிர வேற என்ன வேணா சொல்லுங்க, நான் என்ன வேணா செய்யறேன். ஏன் நீங்க மலையில இருந்து குதிக்க சொன்னாலும் குதிப்பேனே தவிர இன்னொருத்தைய என் வாழ்க்கையில பொண்டாட்டிய ஏத்துக்கிற அருகதை எனக்கு கிடையாது. ஏய், இன்னொருத்தி இந்த வீட்டுக்கு வந்தா தானடா பிரச்சனை. ஏன் நம்ம அகல்யா அவ நல்லா பண்ணதானடா, அவளை கல்யாணம் பண்ணிக்கோ. அவ பட்டுவையும் நல்லா பாத்துப்பா, உன்னையும். பேசாம போங்கம்மா, ஏதாவது சொல்லிட போறேன். அவளோட கேரக்டர் என்னன்னு அன்னைக்கு அவ அமிர்தா மேல காஃபி ஊத்தினப்பயே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் இருக்கும்போதே அவ அமிர்தா கிட்ட அப்படி நடந்துக்கிட்டா. அப்ப நான் இல்லாதப்பறம் என்னென்னலாம் பண்ணுவா.
அமிர்தாவாலேயே அவ கொடுமையெல்லாம் தாங்க முடியலம்மா. இதுல பட்டு பிஞ்சு குழந்தைமா, அவளை கொடுமைப்படுத்த மாட்டான்னு என்னம்மா நிச்சயம் இருக்கு? என்னால முடியாதுமா. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. இனிமே கல்யாணம் அப்படி இப்படின்னு இந்த பேச்சு எடுக்கிறதே தயவு செஞ்சு விட்டுருங்க. வேணும்னா உங்க கால்ல கூட விழுகுறேன். அதுவும் அந்த அகல்யாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்க. போங்கம்மா, நான் இந்த வீட்டுல நினைச்சு பார்க்காததெல்லாம் நடக்கும். ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும்